வெல்கம் டு டிஎன் ஆஃபீஸர்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் நம்ம எவ்வளோ டாபிக் பார்க்கணும், எந்தெந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு யூனிட்லேருந்தும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ப்ரீஃபிங்காக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸு, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லங்க நீங்கள் எப்படி டெக்னிக்கலுக்கு 10 யூனிட் நீங்கள் படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள், அதில் ஒரு யூனிட் தான் இந்த ஆப்டிடியூடில் வருது. அந்த 10 யூனிட்டில் ஒரு யூனிட் தான் ஆப்டிடியூடுங்கிறது. அதில் 25 கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? பாக்கி இருக்கிற 9 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 75 கேள்விகள் கேட்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 100 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். சரியா? இப்போ இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 கேள்விக்கு நீங்கள் தாராளமாகவே 22 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிச்சிடலாம். தாராளமாகவே நீங்கள் அடிச்சிடலாம். இது வெளியிலேருந்து எங்கேயும் கேட்க மாட்டாங்க. புக்கில் என்ன இருக்குதோ அந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. புக்கில் என்ன இருக்குதோ தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட அந்த அரசு புக்கில் தான் எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. இதுக்காக நீங்கள் வெளியிலலாம் எங்கேயும் நீங்கள் வாங்கி படிக்கணும், எக்ஸஸாக படிக்கணும் அந்த அவசியமே கிடையாது. சரியா? அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த 9 யூனிட்டில் 9 யூனிட்டுமே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கணுமா சார் அப்படின்னா கிடையாது. நமக்கு என்ன தேவையோ நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பார்க்கணுமோ அதை பார்த்தா போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெறும் ஒரு 4 யூனிட் மட்டுமே உங்களால் என்னால் 4 யூனிட் தான் படிக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல, டெக்னிக்கலுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கூட அந்த 4 யூனிட்டில் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ண முடியணும்னா கூட உங்களால் 45 கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும். 45க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியும். இப்போது இதுக்கு முன்னாடி பொறியியல் தேர்வுகள் நடத்தப்பட்ட அனைத்து ஜிஎஸ்ஸுக்குமே, சரிங்களா, அனைத்து ஜிஎஸ் பேப்பரில் வர ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா, ஒவ்வொரு யூனிட்லையுமே எத்தனை எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்குது, யூனிட் 8 and 9 இருக்குது, ஐஎன்எம் இருக்குது, எக்கனாமிக்கு, ஜியாகிரஃபி. சரிங்களா? இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறாங்க. யூனிட் 8 and 9 மட்டுமே 18 கேள்விகள் வந்திருக்குது. ஐஎன்எம்மில் உங்களுக்கு 9 கேள்விகள் வந்திருக்குது. சரிங்களா? இந்த 4 யூனிட்டை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம என்ன சொன்ன மாதிரி 45க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சுலபமாகவே பதிலளிக்கலாம். சரியா? அடுத்து நம்ம எந்த டாப்பிக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியை பாருங்கள். காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த யூனிட் 8 and 9 இந்த ஐஎன்எம் இதில் என்ன படிச்சிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த ஹிஸ்ட்ரியுமே வரப்போகுது. சரியா? அப்போ ஆக மொத்தம் உங்களால் தாராளமாக எவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு நம்ம பதிலளிக்கலாம்? 55க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு தாராளமாக பதிலளிக்கலாம். மீதி வர்றது தான் இந்த ஜியாகிரஃபி, எக்கனாமிக்கு, சரிங்களா, இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை நீங்கள் பார்த்தா போதும். அதில் வந்து சயின்ஸில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 9 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இது வரைக்குமே. சரியா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்துக்கான அந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும். சரியா? ஈவெண்ட்ஸ்னால் எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக கூட ஒலிம்பிக் நடந்தது. அதில் வந்து இந்தியா வந்து எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கினாங்க, சில்வர் எவ்வளோ வாங்கினாங்க, இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. சரிங்களா? அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி லாஸ்ட் 6 மந்த்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. சரியா? அடுத்து என்ன வருதுன்னா ஆப்டிடியூடு. முன்ன சொன்ன மாதிரி தான். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எதுலேயுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி எங்கேயும் வராது. 25க்கு நீங்கள் தாராளமாகவே 22 நீங்கள் சாலிடாக அடிக்கலாம். சரியா? இந்த 4 யூனிட்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே, வெறும் 4 யூனிட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே 45க்கும் மேற்பட்ட கேள்விகள் உங்களால் தாராளமாகவே பதிலளிக்க முடியும். சரியா? இப்போது இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளே எப்படி சார் நம்ம படிக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்காக தான் நம்ம வந்து வருகின்ற 1ஆம் தேதி கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டெக்னிக்கலில் படிக்கிற எல்லாருமே நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிற டைமில் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலுமே கூகுள் கிளாஸ் ரூமில் தான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸே நடக்கும்.
சரியா? அதோட டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. கூகுள் கிளாஸ் ரூமில் தான் இந்த கிளாஸஸே நடக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணாலுமே, இப்போ காலையில் நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டீங்க, அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் யாராவது வேலை செய்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு சில பேர் இருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு தான் சார் என்னால் வீடியோவே என்னால் பார்க்க முடியும், என்னால் படிக்கவே முடியும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாகவே இந்த கூகுள் கிளாஸ் ரூம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே, நீங்கள் எந்த டைம் வேணாலும் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து யூனிட் வைஸாக தான் நம்ம கிளாஸ் நடத்துவோம். யூனிட் வைஸ் முடிஞ்சதும் அந்த வீக்லி ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப்பை நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? கொடுத்ததும் அதில் ஆப்டிடியூடு கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். அந்த ஆப்டிடியூட்லேயும் டிஸ்கஷன் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம். சரியா? டிஸ்கஷன் வீடியோ கண்டிப்பாக நடக்கும். சரி, அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வைக்கிற டெஸ்ட்டுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அந்த கிளாஸஸில் நடத்தக்கூடிய நோட்ஸு அதெல்லாம் பிடிஎஃப் வடிவிலே உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு கிளாஸ் என்ன முடிஞ்சதோ அதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ நம்ம உங்களுக்கு உங்களோட பர்சனலுக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். சரியா? இதோட ப்ரைஸுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1200 ஆனால் உங்களுக்காக இந்த ஆஃபர் 1ஆம் தேதி தான் இந்த கிளாஸ் நடக்க போகுது. இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் சேர்ந்து நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 900 ரூபான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். சரியா? 900 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. சரியா? நல்லபடியாக படிங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. எதுவாக இருந்தாலும் தாராளமாக ஃபோனும் பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? மெசேஜ் இது பண்ணி நான் ரிப்ளை பண்ணலாம் கூட, டேரெக்டாக நீங்கள் ஃபோன் கால் கூட பண்ணலாம் நீங்கள். சரியா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அனைவரும் நல்லபடியாக படிங்க. வருகின்ற தேர்வை நல்லபடியாக எதிர்கொள்ளுங்க. சரிங்களா? உங்கள் அனைத்தையுமே கிளாஸஸ் சந்திக்கிறோம்னு கண்டிப்பாக நான் உங்களை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ. பபாய்.